வாருங்கள் குழந்தைகளே, இன்று நாம் ஒரு தந்திரக்கார நரியையும் புத்திசாலி சேவலையும் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கப் போகிறோம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் மேல் ஒரு சேவல் வாழ்ந்து வந்தது. அது காட்டில் கிடைத்த உணவுகளை தின்று நல்ல பலசாலியாகவும் கொழுத்தும் இருந்தது. அது கொக்கரக்கோ என்று கம்பீரமாக கத்தினால் அந்த காடே அதிரும். அவ்வளவு சத்தமாக அது கூவும். அந்த மரத்தின் வழியாக ஒரு நரி தினமும் செல்லும். போகும்போதும் வரும்போதும் மேலே இருக்கும் அந்த கொழுத்த சேவலை பார்த்து எப்படியாவது இதை பிடித்து விருந்தாக்க வேண்டும் என்று ஆசைப்படும். சேவலுக்கு நரியின் எண்ணம் புரிந்தது. அதனால் அது எப்போதும் எச்சரிக்கையாகவே இருந்தது. ஒருபோதும் மரத்தை விட்டு கீழே இறங்கவில்லை. நேரடியாக சேவலை பிடிக்க முடியாது என்று தெரிந்த நரி ஒரு தந்திரம் செய்தது. அது சேவலிடம் இனிமையாக பேச ஆரம்பித்தது. அழகிய சேவலே, உனக்கு விஷயம் தெரியாதா? இன்று நம் சிங்கராஜா ஒரு கட்டளை பிறப்பித்துள்ளார். இனி காட்டில் யாருக்கும் பகை கிடையாது. இது சமாதான ஆண்டு. எந்த விலங்கும் மற்றொன்றை துன்புறுத்தக்கூடாது. எல்லா விலங்குகளும் அருவிக்கரைக்கு சென்று ஜாலியாக பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருக்கின்றன. எனக்கும் ஒரு ஜோடி வேண்டும். வா, நாம் இருவரும் நண்பர்களாக அங்கே செல்வோம். நரி சொன்னதை சேவல் நம்பவில்லை. அது நரியை கவனிக்காதது போல நடித்து கழுத்தை நீட்டி தூரத்தில் எதையோ உற்று பார்த்தது. நரிக்கு எரிச்சலாக இருந்தது. நான் எவ்வளவு முக்கியமான செய்தி சொல்கிறேன், நீ என்னவென்றால் மேலே எதையோ வேடிக்கை பார்க்கிறாயே என்று கேட்டது. நரியாரே, நீங்கள் சொன்னதை கேட்டேன். ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்று இங்கே வந்து கொண்டிருக்கிறது. தூரத்தில் 2 உருவங்கள் வேகமாக ஓடி வருகின்றன. அவற்றின் கண்கள் ஜொலிக்கின்றன. நாக்கு வெளியே தொங்குகிறது. கூர்மையான பற்கள் தெரிகின்றன. அவை நம்மை நோக்கித்தான் வருகின்றன. ஒருவேளை அவை ஓநாய்களோ என்று கேட்டது சேவல். நரி அலறியது. அவை ஓநாய்கள் இல்லை, வேட்டை நாய்கள். பார்த்தால் என்னை கடித்து குதறிவிடும் என்று சொல்லிவிட்டு நரி உயிர் பிழைக்க அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. நரி ஓடுவதை பார்த்த சேவல் கடகடவென சிரித்தது. தந்திரக்கார நரியை தனது புத்திசாலித்தனத்தால் வென்றது சேவல். ஆபத்து காலத்தில் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும். பார்த்தீர்களா குழந்தைகளே? ஆபத்து வரும்போது பயப்படாமல் நிதானமாக யோசித்தால் எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லலாம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் எல்லா உயிர்களுக்கும் உதவி செய் என்ற உன்னதமான அரபு கதையை கேட்க போறோம். இது முத்தன் என்ற ஒரு இளைஞனின் கதை. ஒரு நாட்டு ராஜாவிடம் முத்தன் வேலை செஞ்சு வந்தான். அந்த ராஜாவுக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது. அவருக்கு மிருகங்கள், பறவைகள் பேசுறது புரியும். இது முத்தனுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ராஜாவோட உணவில ஒரு பகுதியை மட்டும் ராணி தனியா ஒரு பெட்டியில சமைச்சு தருவா. ஒரு நாள் முத்தன் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான். உள்ளே ஏதோ துண்டு துண்டா சமைச்சு வைக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவனுக்கு பறவை மற்றும் மிருகங்களோட பாஷை புரிய ஆரம்பிச்சது. தனக்கு கிடைச்ச புதிய சக்தியோட அவன் அரண்மனையை விட்டு ஒரு பயணத்தை தொடங்குறான். வழியில் எறும்புகள் சாறை சாறையா போறத பார்த்தான். அப்போ எறும்பு தலைவன் இவன் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சது. எறும்புகளை மிதிக்காம குதிரையை செலுத்த சொன்னது அந்த தலைவன். முத்தனும் அப்படியே செஞ்சான். எப்பவாவது உங்களுக்கு நாங்க உதவுவோம்னு எறும்புகள் நன்றி சொன்னுச்சு. அடுத்து அவன் போன வழியில ஒரு குளம் இருந்தது. அங்க 3 மீன்கள் புதருக்குள்ள விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது. முத்தன் அந்த மீன்களை காப்பாற்றி தண்ணீருக்குள்ள விட்டான். அந்த மீன்களும் மனதார நன்றி தெரிவிச்சது. காட்டை கடக்கும்போது பசியால வாடுற காக குஞ்சுகளோட குரல் அவனுக்கு கேட்டுச்சு. தாய் காகம் அவைகளை தள்ளிவிட்டிருந்தது. முத்தன் அவைகளுக்கு தானியங்களை உணவா கொடுத்தான். காகங்கள் மகிழ்ச்சியோட நன்றி சொன்னுச்சு. அதுக்கப்புறம் அவன் ஒரு புதிய நாட்டுக்குள்ள நுழைஞ்சான். அந்த நாட்டு இளவரசிக்கு சுயம்வரம் நடந்துகிட்டு இருந்தது. முத்தனுக்கும் அதுல கலந்துக்கணும்னு ஆசை வந்தது. ஆனா தோத்துட்டா சிறை தண்டனை. முதல் போட்டி, குளத்துக்குள்ள வீசப்பட்ட மோதிரத்தை எடுக்கணும். முத்தன் பயந்து போய் நின்னான். அப்போ இதோ உங்க மோதிரம்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அவன் காப்பாற்றின மீன் அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தது. அடுத்த போட்டி, சிதறிய அரிசி முழுவதையும் விடிவதற்குள் மூட்டையில நிரப்பணும். இது நடக்காதுன்னு முத்தன் தூங்கிட்டான். ஆனா அவன் உதவி செஞ்ச எறும்புகள் விடிவதற்குள்ள எல்லா அரிசியையும் மூட்டையில சேர்த்துடுச்சு. இதுலயும் அவன் ஜெயிச்சான். இறுதி போட்டி, காட்டில் இருக்கிற தங்க ஆப்பிளை கொண்டு வரணும். முத்தன் தேடி தேடி பார்த்துட்டு கவலையோட தூங்கிட்டான். காலையில் எழுந்தப்போ அவன் பக்கத்துல தங்க ஆப்பிள் இருந்தது.
அவன்கிட்ட உதவி பெற்ற காகங்கள் அதை தேடி எடுத்துட்டு வந்திருந்தது. எல்லா போட்டியிலும் ஜெயிச்சதால இளவரசி அவனை திருமணம் செஞ்சுகிட்டா. முத்தன் அந்த நாட்டின் ராஜாவா மகிழ்ச்சியோட ஆட்சி செஞ்சான். செய்த உதவியும் இட்டு வைத்த விதையும் வீணாக போகாது. நாம செய்யற உதவி என்னைக்குமே வீணாகாது. தகுந்த நேரத்துல அது நமக்கே திரும்ப கிடைக்கும். எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்வோம்.